ஒண்ணே கேட்கிறேன், மக்களே ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க வந்து சேஃப்டி இல்லாம இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கிறது என்னால தாங்க முடியல. அதாவது ஒட்டுமொத்த குடும்பம் இழந்து தவிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நிகழ்வை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆல் இந்தியா சீட்ஸ் ஆஃப் அட்வொகேட் அம்பேத்கர் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் ஐடியல் அண்ட் பிலாசபி ஆஃப் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்க சார்பாக எங்க அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்க எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி, வழக்கறிஞர்களால் முடிஞ்ச உதவி செய்யலான் இருக்கோம். எங்க சார்பாக ஒரு 3 லட்சம் ரூபா நாங்கள் தரலான் இருக்கோம். எங்களுடைய முடிஞ்சது இப்போ எல்லா அசோசியேட்டும் கலந்து பேசி நாங்களாம் நிறைவாக செய்யணும்னு நினைக்கிறோம். அதாவது கவர்மெண்ட்டுடைய நெக்லன்சி, அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு, தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவன் வரான் அப்படின்னா தலைவன் 10,000 பேர் தான் கூட்டு வரலாம் கிடையாது. 10,000 பேர் சொல்லுவோம், 10 லட்சம் பேர் வருவான். 10 லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது, அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை. அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க. உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். எங்க எஸ்பி, எங்க டிஐஜி, எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்க? இன்னைக்கு அதிமுக திமுக விஜய் பார்ட்டிக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல. அப்ப கவர்மெண்ட் ஏன் இந்த ஸ்டண்ட்? யார் உள்ள வந்தது? 1000